உனக்கும் அவருக்கும் ஒரே ஒரு வேறுபாடு சொல்கிறேன். இதற்கு இவர்களால் பதில் சொல்லவே முடியாது. தனி கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருந்தது பாராளுமன்றத்திற்கு. அஞ்சி ஓடவில்லை. நான் யார் என்று காட்டுகிறேன் என்று களத்தில் இறங்கினார். தான் யார் என்று தானே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். 4 கட்சிகள் களத்தில் இருந்தன. 3 கட்சிகளும் சேர்ந்து 49 விழுக்காடு வாக்குகள் வாங்கின. காமராஜர் உயிரோடு இருந்தார் தலைவர். அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஒருவராக 51% வாக்குகள் வாங்கினார். ஜனநாயகத்தில் 30-35% வாக்குகள் வாங்கி கூடுதலாக 2-3% வாக்குகளின் காரணமாக வெற்றி பெறுகிறவர்களைத்தான் நாம் பார்த்துருக்கிறோமே தவிர 50 தாண்டி வாக்கு பெற்று 3 கட்சியையும் கீழே தள்ளி தான் ஒருவனாக வெற்றி பெற்ற பிறகு அந்த குதிரை திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் தன்னை முதலில் களத்தில் நிறுத்தி மெய்ப்பித்து கொண்டார். உனக்கு திண்டிவனம் தேர்தல் இருந்தது, பிற தேர்தல்களெல்லாம் வந்தன, கையை திறந்தால் வெறுங்கை என்று தெரிந்துவிடும் என்று அஞ்சி ஓடினாயே. ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு. இடைத்தேர்தலில் நின்று, ஈரோடு தேர்தலில் நின்று, திண்டிவனம் தேர்தலில் நின்று நீ யார் என்று காட்டு. அதே மாதிரி ஒரு பெருவாரியான வாக்கு வேறுபாட்டில் நீ வெற்றி பெற்று எம்எல்ஏயாக ஆகியிருந்தால் இருக்கிற கட்சிக்காரனெல்லாம் இங்கே வந்திருப்பானே. 26 கட்சி இந்த பக்கம் திரும்பிடுவான்.